ஹாய் கைஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க யாரும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் இந்த வீடியோ மட்டும் பாருங்க. நம்ம தளபதி அவர்கள் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்ன 100% கரெக்டு தான். இவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சென்னையிலேருந்து வரும்போது அங்கேருந்து போலீஸ் அதிகாரிகள் வந்துட்டு கால் பண்ணி சொல்லியிருக்காரு நம்ம தளபதி அவர்களுக்கு. என்னன்னா, இங்கே கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு, நீங்க இப்போ வர வேணாம், அது இல்லாமல் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, நீங்க வர வேணாம், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அலர்ட் பண்ணியிருக்காரு. அது கண்டிப்பாக நல்ல விஷயம் அலர்ட் பண்ணியிருக்காரு. அதையே அதுக்கு அடுத்த நாள் தெருவுக்கு போகும்போது அங்க வந்துட்டு அங்க இருக்கிற போலீஸ் வந்து அலர்ட் பண்ணிருக்கலாம்ல, கால் பண்ணி ஏன் பண்ணல? அவங்க பண்ணியிருந்தா இவ்வளோ உயிர் சேதம் நடந்திருக்காதுல்ல. அதை ஏன் அவங்க பண்ண கிடையாது? ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாமே டிஎம்கே டீம், டிஎம்கே கூட்டம், அவங்களுக்காக வேலை செய்யறவங்க. நாடு நாசமா போறவங்க கிட்ட மட்டும்தான் அவங்களோட சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கும் அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு. யாரும் வந்து நல்லது செய்யக்கூடாதா? அப்படி என்ன பண்ணிட்டாரு தளபதி அவர்கள்? அவர் மேல இந்த மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு போட்டு என்னென்னமோ பண்ணிட்டானுங்க. அதையும் மீறி சிஎம்மா வந்தாரு, அதையும் விட்டு வைக்கிறாங்களா? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. போட்டு பின்னாடியும் அந்த எப்படி சொல்றது, அது விட்டு அவங்களுக்கு போல. நம்ம தளபதி அவர்கள் பேசுறாரு, நீங்களே கேளுங்க. நிறைய வலிகள், காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். அரியலூரில் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, லேட் ஆகிடுச்சு, வராதிங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே மாதிரி நாமக்கல் சத்தியமா அலர்ட் பண்ணிருக்கலாம். அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம். இப்போ வரைக்குமே அந்த ஊர்ல தலையில் தூக்கி வச்சுட்டு தெரியுறது டிஎம்கே தான், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.